அன்னை தமிழுக்கு வணக்கம். அருணகிரிநாதர் அருளிய வேல்விருத்தம். இது 3வது பாடல். முதல் 2 பாடல்களினுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை கேட்காதவங்க கேளுங்க. வேல்விருத்தம் 3வது பாடல். வேதாள பூதமொடு காளி கலாத்திரிகளும் வெகுளூறு பசாச கணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபன வியாழமும் அடக்கிய தடக்கிரியலாம் அலைய நடமிடும் நெடும் தானவர் நினம் தசை அருந்தி புறந்த வைவேல் தாது ஆர் மலர்ச்சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரம் குன்று ஏகரம் தணிகை செந்தூர் இடைக்களி ஆவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனில் போதார் பொழிற் கதிர்காம தளத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை வேலே. இந்த பாடல் சொல்லும் 8 வரிகளின் பொருள் இதுதான். வேதாளம் பூத கூட்டங்களோடு நஞ்சு பாம்புகளும் உக்கிரமான பைசாசங்களும் வலிமையான கழுகுகளும் கொடிய பருந்துகளும் தங்கள் பசியினை போக்க வேண்டி இந்த உலகிற்கு வந்து கூர்ம அவதாரம் எடுத்து விஷ்ணு மீட்டு ஆதிசேஷனால் தாங்கப்பட்டு நிற்கும் இவ்வுலகின் பெரிய மலைகள் அதிரும் வண்ணம் நடமாடிய பெரும் அரக்கர்களின் கொழுப்பும் தசையும் அவர்களுக்கு உணவாக கொடுத்த அவைகள் வணங்கி நின்ற வேல் யாருடையது? அது மகரந்த பொடிகளை கொண்ட மணமிக்க சோலை சூழ்ந்த பழனிமலை, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, திருத்தணி, திருச்செந்தூர், திருவிடைகளி, திரு ஆவினன்குடி, கதிர்காமம் ஆகிய இடங்களில் மட்டுமல்ல, அடியாரின் நாவிலும் சிந்தையிலும் குடியிருக்கும் முருகன் குகன் கந்தன் தேவர்களின் அடைக்கலமான புங்கவன் கையில் இருக்கும் வேல் அது என்று பொருளாகும். இந்த பாடல் நேரடியாக இப்படி அசுரர்களை அழித்து அவர்கள் உடலை பைசாசங்களுக்கும் கழுகுக்கும் உணவாக முருகனின் வேல் வீசிற்று என சொன்னாலும் அதன் மறைபொருள் என்ன? அதுதான் கவனிக்கத்தக்கது. வேதாளம் பைசாசங்கள்லாம் இந்த உலகின் தீராத ஆசையோடு செத்த ஆன்மாக்களின் அகோர வடிவம் என்பது மரபான நம்பிக்கை. அதாவது முற்பிறவியில் செய்த வினைகள் காரணமாக அவர்கள் பூதமாக பைசாசமாக அலைவார்கள் என்பது ஐதீகம். பாம்பு என்பது வினையினை குறிக்கும் இன்னொரு வடிவம். முற்பிறவி கொடும் வினை இருப்பது வரை ஒருவனுக்கு ஞானம் கிடைக்காது, நிம்மதி வராது. அந்த ஆத்மா மயக்கத்தில் சிக்கி இருக்கும். அது ஒரு நிறைவினை எதிர்பார்த்து கலங்கி இருக்கும். அந்த முன் வினைகளால் கலங்கும் ஆத்மாவுக்கு நிம்மதி அளிப்பது முருகனின் அருள், அவனின் பெரும் ஞானம் என்கிறார் அருணகிரிநாதர். கழுகு பருந்து என்பதெல்லாம் எங்கிருந்தோ வரும் ஆசை மயக்கங்கள். அவற்றை கழுகோடும் பருந்தோடும் செல்வது என்பது கழுகு எல்லை இல்லாமல் உயரை பறப்பது போல ஆசைகளும் மயக்கமும் எல்லை இல்லாமல் ஆன்மாவினை இழுத்துச் செல்லும். முருகனின் வேல் கழுகின் பசியாற்றி அனுப்புகின்றது என்பது ஒரு திருப்தியினை ஆன்மாவுக்கு முருகனின் ஞானம் கொடுக்கின்றது. அதில் ஆசை அகலுகின்றது என்பதாகும். அந்த ஞானம் எங்கெல்லாம் கிடைக்கும்? ஆறுதலான ஞானம் எங்கெல்லாம் மானிடருக்கு கிடைக்கும் என்றால், முருகனின் அருளும் ஞானமும் எங்கெல்லாம் நிரம்ப கிடைத்து மானிட அஞ்ஞானம் நீங்கி ஞானம் பெறும் என்றால், முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் ஆலயமெல்லாம் அந்த அருள் எனும் ஞான உணவு கிடைக்கும். அது திருத்தணி முதல் கதிர்காமம் வரையிலான அறுபடை வீடுகள் முதல் இதர தலங்களிலும் கிடைக்கும் என்கின்றார் அருணகிரிநாதர். மானிட ஆத்மாவினை சூழ்ந்திருப்பது மாயை. அதற்கு காரணம் முற்பிணவி வினைகள். முருகப்பெருமானின் வேளாகிய அருள் அந்த மாயைகளை வெட்டி முற்பிறவி வினைக்கு நிவர்த்தி பரிகாரமாக்கி ஆன்மாவினை நிம்மதியுறச் செய்கின்றது என்கின்றார் அருணகிரிநாதர். அப்படியே மிகுந்த ஞான பசியோடு அலையும் ஆன்மாவிற்கு ஏற்ற நிறைவான உணவும் திருப்தியும் முருகப்பெருமானின் ஆலயத்தில் உண்டு, அவன் அடியாரிடமும் உண்டு. காரணம், அவர்களிலும் முருகனே வசிக்கின்றான். அந்த ஞான உணவு ஆத்ம பசியாற்றி அதனை திருப்தியாக்கி நிம்மதியடைய செய்யும் என்கிறார் அந்த பெருமான் அருணகிரிநாதர். நன்றி, வணக்கம்.